ஹலோ ஹாய் மச்சி சொல்லு மச்சான், என் காரை சேல்க்கு வருதான்னு கேட்டல, நீ வேணா வாங்கிக்கோங்க. ஏன் மச்சான் என்ன திடீர்னு? பரவாயில்ல, வந்து எடுத்துட்டு போ. எதுக்கு அழுகுற? என்ன மேட்டர் சொல்லு. அதுவா, நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அவங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி டேக்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ அதெல்லாம் கட்டாததுனால இந்த காரை விட்டு அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் முதல் விஷயம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டேட்டு ஸ்டாம்ப் டியூட்டி ரேட் பார்க்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பார்க்கலாம். குஜராத்தில் 4.9%, 1% மேல், ஃப்ரீ ஃபார் ஃபீமேல். கேரளாவில் 8%, அப்புறம் 2% இருக்கு. ரெண்டாவது டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டி வேல்யூ 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமா இருந்ததுன்னா பையர் வந்து 1% டிடிஎஸ் கவர்மெண்ட்க்கு 30 நாட்குள்ள பே பண்ணும். மூணாவது விஷயம் ஜிஎஸ்டி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஸ்டாண்டர்ட் ரெசிடென்ஷியல் யூனிட்க்கு 5% ஜிஎஸ்டி இருக்கும். அஃபோர்டபிள் ஹவுசிங்க்கு 1% ஜிஎஸ்டி, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லாம. அஃபோர்டபிள் ஹவுசிங் கிரைட்டீரியா, மெட்ரோ சிட்டிஸ் கார்பெட் ஏரியா வந்து less than or equal to 60 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கணும். நான் மெட்ரோ சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ்ல வந்து கார்பெட் ஏரியா வந்து less than or equal to 90 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கணும். ப்ராப்பர்ட்டி வேல்யூ மெட்ரோ அண்ட் நான் மெட்ரோஸ்க்கு less than or equal to ₹45 lakhs இருக்கணும். நாலாவது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். இது வந்து ஒரு ஆனுவல் டாக்ஸ் நம்ம முனிசிபல் கார்பரேஷன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. டிபிக்கலா இது வந்து 0.5% இருந்து 3% இருக்கும். இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி காஸ்ட் இல்ல சர்க்கிள் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் வேணும். ஐந்தாவது விஷயம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணும்போது நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை 24 மாசத்துக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா LTCJ, அதாவது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கும். 20% இருக்கும் இண்டெக்ஸேஷன் கூட. 12.5% இருக்கும் இண்டெக்ஸேஷன் இல்லாம. இண்டெக்ஸேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? இதை பத்தி டீடைலா ஒரு காணொலி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இண்டெக்ஸேஷன் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதை பத்தி ஒரு காணொலி நாங்க போஸ்ட் பண்றோம்.